ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவானா வந்து சரிங்களா, ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்து சரிங்களா, ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காஷிவ் இன்ஃபோடெக் டாட் காம்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 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 ஹேக்கராக இருக்கட்டும், இல்லை ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டொமைன் அவைலபிலிட்டி இருக்கா சார்? அண்ணா எனக்கு காஷி இன்ஃபோடெக்னு ஒரு வெப்சைட் வேணும்ண்ணா அப்படின்னா வந்து அப்போ வந்து கூகுளில் போயிட்டு டொமைன் அவைலபிள் செக். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருன்னா ஒருத்தர் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வீரா. ஸோ வீரான்னு இருக்குங்க. வீரா டாட் காம்னு ஒரு வெப்சைட் இருக்கான்னு நான் தேட போகிறேன். வீரா டாட் காம்ன்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்து வி மைட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ கெட் இட். ஸோ இவர்கிட்ட தான் அந்த வெப்சைட் இருக்குங்க. தேங்க்யூ. சரிங்களா, வீரா டாட் காம் இல்லை, டொமைன் டேக்கனுங்க, இவர்கிட்ட தான் இருக்குது. இந்த புரோக்கர் ஃபீஸ் இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காராம். 13,000 கட்டினா இந்த டொமைன் கொடுப்பாருங்க, வாங்கிக்கலாம். அப்போல்லாம் வேணாப்பா அப்படின்னா வந்து புரோக்கர் ஃபீஸ் மட்டும்தான். அப்போல்லாம் வேணால் வீரா டாட் நெட் டாட் இன் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. வீரா டாட் கோ டாட் இன் அவைலபிளாக இருக்குது. வீரா டாட் லைவ் அவைலபிளாக இருக்குது. வீரா டாட் கிளப் அவைலபிளாக இருக்குது. வீரா டாட் விஐபி இல்லை. சரிங்களா, வீரா டாட் லைஃப் இருக்குது. வீரா ஃபுட்ஸ் டாட் காம் இருக்குது. சரிங்களா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து வீரான்ற வெப்சைட் அவைலபிளாக இருக்கா இல்லைன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சும்மா நான் ஏன் வெப்சைட் போடுறாங்க, என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. என்னடா இது எல்லாத்துக்கும் இந்த புரோக்கர் ஃபீட் போட்டிருக்கானுங்க, எப்படா எங்களுக்கு வெப்சைட் கொடுப்பீங்க? இது என்னவோ இவனுக்கு கோல்மால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காஷி இன்ஃபோடெக் அப்படின்னா வந்து அந்த வெப்சைட் அவைலபிள் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த வெப்சைட் அவைலபிளாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ அண்ணா அது ஓகே அண்ணா, ஒரு வெப்சைட் வந்து இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வெப்சைட்டோட டீட்டெயிலாம் வேணும். சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும், ஹேக்கர்ஸாக இருக்கட்டும் வந்து ஒரு வெப்சைட்டோட டொமைனோடைய டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா வந்து இந்த டொமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த டொமைன் வந்து 2011 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். 13 வருஷமாக அந்த வெப்சைட் இருக்கு என்கிட்ட. நாங்களாம் வந்து 5 வருஷத்துக்கு புக் பண்ணிவிடுவோம். 2029 வரைக்கும் புக் பண்ணி வச்சுருக்கேன். எங்களுடைய வெப்சைட்டோட சர்வர் இதுதான். புரியுங்களா, ஓகேவா? ஸோ என்னோட பேர் ரெஜிஸ்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னா வெங்கடேசன் பிரபுங்க. அந்த காலத்தில் வச்சுருந்து என் ஃபோன் நம்பருங்க இது. சரிங்களா, ஓகேவா? என்னோட மெயில் ஐடி இன்னும் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. டெக்னிக்கல் கான்டாக்ட்டுங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. சரிங்களா, ஓகேவா? இதுதான் வந்து ஹூ இஸ் அப்படின்ற டொமைன் லுக்அப்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய வந்து டூல்ஸ்லாம் இருக்குங்க. பட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெப்சைட்டுங்க. ஸோ செக் இட் அவுட். சரிங்களா, ஓகேவா? இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து சரி இது ஓகேங்க. இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டோட அவைலபிலிட்டியும் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸும் எடுக்கிற இன்ஃபர்மேஷன்.